பிரியமானவர்களே, இன்றைய வேதம் தியான பாக்கியம் என நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா? இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 10-11 வசனங்கள். இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சங்கீத புஸ்தகம் முழுவதுமாய் நீங்கள் வாசிப்பது மிகவும் நலமாயிருக்கும். ஜாதிகளை குறித்தும் ஜனங்களை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் அதிபதிகளை குறித்தும் அவள் விருதா காரியங்களை சிந்தித்து செயல்பட்டு தேவனை விட்டு விலகி நிற்கிறதை குறித்தும் அவளை பார்த்து ஆண்டவர் நகைத்து அவளுக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறதை குறித்தும் அந்த நாளிலே அது அவளை அழியாதபடிக்கு அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கீத பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதி உலகத்தாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்து விடாமல் நம்மை ஒரு ஜாதியாக ஜனமாக ராஜாக்களாக அதிபதிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம் விருதா காரியங்களை சிந்தித்து தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய் வாழ்ந்து தேவனை விட்டு விலகலாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை பார்த்து நகைப்பவராகவும் அவர் நம்மேல் கோபம் கொண்டு அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்கிறதை குறித்தும் இந்த வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்பனைக்கு கீழ்ப்படைந்தவர்களாக தேவனை நாம் பிரியப்படுத்தினவர்களாக அவருக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கையினாலே நாம் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்கிறது மாத்திரம் அல்ல, நாம் மேன்மை அடைவோம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எனவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழும் காலங்களிலே குமாரனாகிய கிறிஸ்து நம்மேல் கோபம் கொள்ளாமல் வழியிலே நாம் அழியாமல் அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதாவது அவரை தேட வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கோபம் பற்றி எரியும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உணர்வடையுங்கள், நியாயாதிபதிகளே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிகூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை சேவிப்பதிலும் நமக்கு ஒரு பயம் தேவை, அவருக்குள் மகிழ்ந்து கழுகுறுதிலும் நமக்கு ஒரு நடுக்கம் தேவை என்கிறதை மறந்துவிடாமல் தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.